பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷகம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். Gospel according to Mark chapter 4 verse 40. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். Why are you so fearful? How is that you have no faith? Amen. கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்கு தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தையாக இந்த வசனம் காணப்படுகிறது. இது நம்ம நன்றாக அறிந்த ஒரு சம்பவம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அந்த கலிலேய கடல்ல ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போகிறாங்க. அந்த படகுல அவங்க பயணிக்கும் பொழுது இயேசு அந்த படகுல பின்னணியில அவர் உறங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பலத்த காற்று, சுழல் காற்று, ஒரு பிக் ஸ்டார்ம், அது என்னன்னா அது அப்படியே படகு அமிழத்தக்கதான ஒரு பெரிய புயல் காற்று அந்த வீசி அந்த தண்ணீரெல்லாம் படகுல படகு அமிழ்ந்து விடுமோ அப்படின்னு அந்த ஒரு சூழ்நிலையில சீஷர்கள் பயந்து போய் என்ன பண்றாங்க, இயேசுவை போய் எழுப்புறாங்க. போதகரே, நாம் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி இயேசுவை போய் எழுப்பும் பொழுதுதான் இயேசு எழும்பி, காற்றை கடலை இறையாதே அமைதலா இரு என்று சொல்லி அதட்டின உடனே ஒரு பெரிய அமைதல் அந்த கடல்ல உண்டானது. அப்பதான் இயேசு சீஷர்களை பார்த்து, ஏன் பயப்பட்டீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று அப்படின்னு சொல்லி கேட்பாரு இயேசு. ஏன்னா இயேசு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவங்க சீஷர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர் செய்தார். சீஷர்கள் ஆண்டவரோடு கூட தான் இருந்து எல்லாவற்றையும் பார்த்தாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் ஒரு பெரிய புயல் வந்தோடனே அவங்க மடிந்து போகிறோன்ட்டு அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு, ஒரு பயம் வந்துருச்சு. அவங்களோட விசுவாசம் அப்படி அசைக்கப்பட்டது. அதான் இயேசுவை போய் அப்படி எழுப்புறாங்க. ஏன்னா இயேசு கூட தான் இருக்கிறாரு, இயேசு நம்மளை பார்த்து கொள்ளுவார், இயேசு நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் என்னன்னா அவங்களுக்கு இல்லாமல் அவங்க போய் பயத்தில் போய் ஆண்டவரை எழுப்புறாங்க. ஆமென். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் இந்த வார்த்தை அவங்களுக்கு சொல்லி, ஏன் பயப்பட்டீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லி அந்த புயலை அதட்டுகிறாரு. அப்போ உடனே அமைதல் உண்டாயிற்று. அப்போ சீஷர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இவர் யாரோ, காற்றும் கடலுமே இவருக்கு கீழ்ப்படுகிறத என்று சொல்லி. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான நம்முடைய வாழ்க்கையிலையும் இல்லையா, இந்த புயல் காற்று, சுழல் காற்று போல ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் இல்லை ஒரு டயக்னோசிஸ், ஏதோ ஒன்று நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னோடனே நமக்குள்ளே என்ன வந்துடுது, ஒரு பயம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன வந்துடுது, நமக்கு நம்மளோட விசுவாசம் அப்படி அசைக்கப்படுகிறது இல்லையா. ஏன்னா நமக்கு ஜீசஸை நல்லா தெரியும். ஜீசஸ் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவங்க, ஜீசஸ் நம்மளை சுகமாக்குகிறவர், ஜீசஸ் நமக்கு நம்மளை சுகமாக்குகிற தேவன், நமக்கு உதவி செய்கிறவர் அப்படின்றலாம் நமக்கு தெரியும். தெரிஞ்சாலும் பார்த்திங்கன்னா அப்படியே டக்குன்னு ஏதோ ஒரு சடனாக ஒரு பெரிய ப்ராப்ளம் வர்றப்ப நம்ம நிலை குலைந்து போய் விடுகிறோம். நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுது, பயம் விடுகிறது இல்லையா. இன்னைக்கு அன்றைக்கு சீஷர்களை பார்த்து கேட்ட அதே வார்த்தையை தான் இன்னைக்கு இயேசு நம்மளை பார்த்து கேட்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி. பிரியமானவர்களே, பயம் வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில பூரணப்பட்டவன் அல்ல. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமே, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவை கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவையே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நம்ம ஆழமா உறுதியா நம்ம விசுவாசத்துல நிலைத்திருக்கிற கிருபையை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. ஆமை. எந்த வியாதி பலவீனங்களாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுகிற தேவன். ஆமே, அல்லேலூயா. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் எங்களோடு பேசுகிற உங்களோட வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, எல்லா பயத்துக்கும் கர்த்தர் எங்களை நீங்களாக எங்களை விடுவித்து கொள்ளுவீராக, எங்களை காத்து கொள்ளுவீராக. ஆண்டவரே,
நீர் எங்களுக்கு அப்பா அந்த பயத்தின் ஆவி கொடுக்கலாப்பா. நீ பயப்படாமல் விசுவாசம் உள்ளவனாய் இருந்து சொன்னீங்களாப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர நன்றி ராஜா. அலே லூயா. அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. நீங்க எங்களை குணமாக்குகிற தேவனா இருக்கிறீங்களே அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர செலுத்தி உம்மை நன்றியோடு துதிக்கிற உம்முடைய வசனத்தை அனுப்பி நீங்க குணமாக்குங்க அப்பா. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது இறங்கி நீரே அப்படியா இறங்குங்க அப்பா. எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் அப்பா, காற்றை கடலை இறையாதே அமைதலா இருந்து அதட்டி நீரே அப்படி ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்பா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா. ஆலே லூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றியோடு மை துதிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறாப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு அப்பா உதவி செய்கிற தேவனா இருக்கு. பலவான கையில பல நற்றவர்களுக்காயில உதவிகள் செய்கிறது உமக்கு லேசான காரியம் அப்பா. எங்களோட அவிசுவாசத்தை எல்லாம் மன்னிங்க அப்பா. எங்களோட பயத்தெல்லாம் நீக்கி போடுங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.